வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 6 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்தைக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கைவா மற்றும் அகோகி எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. டல்காய் மற்றும் கோட்டிபுவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் தண்டாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். பனிகாரி மற்றும் கபால் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பிர்கோர்ஸ், புமிச், சவர், ஹோ. எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியர் விசிஷ்ட அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷ்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி சிஏஜி அலுவலகம் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் கர்பி ஹுட்டாவோ அப்படிங்கிற ஸ்லோகன்ல நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நம்ம 20 புள்ளி திட்டமும் அறிமுகப்படுத்தினோம் 1975ஆம் ஆண்டு. யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275ல சொல்லியிருக்காங்க. மாநில சட்டசபையின் முதல் இந்திய பெண் சபாநாயகர் ஷானா தேவி. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஓரன் பழங்குடியினரால போலா நாத் சகே தலைமையில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை காளிதாஸ் ஷுக்கு உற்சவ். இன்னைக்கான திட்டம் இந்திய செமி கண்டக்டர் மிஷன் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டிஜிட்டல் விவசாய மிஷன் 2021, பிரதான் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா 2014, காயகல்ப் திட்டம் 2015 சுகாதார அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. மகாராஷ்டிரா முதல்வராக பதவியேற்றவர் யார்? தேவேந்திர பட்னாவிஸ். 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்டர் கார்டியன்ஸ் குளோபல் நர்சிங் விருது பெற்றவர் யார்? மரியா விக்டோரியா ஜுவான். ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின்ஸ் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ராமச்சந்திரா குகா. உலக ராணுவ சாம்பியன்ஷிப் 2024 தங்கம் வென்ற இரண்டாவது இந்திய பெண் யார்? ரித்திகா ஹூடா. இலங்கையின் இரண்டாவது பெண் தலைமை நீதிபதி யார்? முர்து நிருபா பிந்துஸ்னி ஃபெரண்டோ. லிண்டி கேமரூன் இந்தியாவுக்கான இங்கிலாந்தின் முதல் பெண் உயர் ஆணையர். மேகாலயாவின் முதல் பெண் டிஜிபி இடாஷிஷா நோக்ரான். லாகூர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி ஆலியா நீலம். பிரிட்டனின் முதல் பெண் நிதியமைச்சர் ராச்சல் ரீவ்ஸ். மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர் கிளாடியா ஷின்பம். இங்கிலாந்தின் கன்சர்வேட்டிவ் கட்சியை வழிநடத்தும் முதல் கருப்பின பெண் கெமி படெனோக். சையத் மோடி இந்தியா இன்டர்நேஷனல் சூப்பர் 300 போட்டியை வென்ற முதல் இந்திய பெண்கள் இரட்டையர் ஜோடி யார்? த்ரிஷா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த். இந்த சையது மோடி இந்தியா இன்டர்நேஷனல்ல பெண்கள் பிரிவில் ஜெயிச்சது பி.வி. சிந்து, ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெயித்தது லக்ஷ்யா சென். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல போட்டியில இந்தியா தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்கு. தன்வி பத்ரி ஆசிய அண்டர் 15 ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2024 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. பெல்ஜிய சர்வதேச பேட்மிண்டன்ல பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை அன்மோல் கர்ப் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் 57வது புலிகள் காப்பகம் இது? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரதாபாணி தான் இந்தியாவுடைய 57வது புலிகள் காப்பகம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்துடைய 8வது புலிகள் காப்பகம். இந்தியாவின் முதல் தேசிய மனநலம் மற்றும் மறுவாழ்வு மையம் ஆரம்பிச்ச மாநிலம் மத்திய பிரதேசம். ஹர்கர் ஜல் என சான்றளிக்கப்பட்ட முதல் மாவட்டம் பர்கான்பூர். இந்தியாவின் முதல் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் மாநிலம் மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் சூரிய நகரம் சாஞ்சி. காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவின் சீட்டா வழிவிடம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி நாம தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து டேக் த ரைட் பாத். டேக் த ரைட் பாத், மை ஹெல்த் மை ரைட். அக்டோபர் 15 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம். அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 15 ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அல்லது பிர்சா முண்டா ஜெயந்தி அல்லது பழங்குடியினரின் பெருமை தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 எந்த ஐஐடி நடத்த உள்ளது? அசாம்ல இருக்கக்கூடிய ஐஐடி கவுஹாத்தி. ஐஐடி மெட்ராஸ்
பரோஸ் மொபைல் ஓஎஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இலங்கையில புதிய வளாகத்தை நிறுவியிருக்காங்க. ஐஐடி கவுஹாத்தி சைலிண்டர்னு சொல்லி சர்க்கரை வகையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐஐடி இந்தோர் நடைபயிற்சி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் காலணிகளை உருவாக்கியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் 2025ஆம் ஆண்டுக்குள் துபாயில சர்வதேச ஆராய்ச்சி மையத்தை தொடங்க இருக்காங்க. பின்வரும் சேர்மங்களில் எது நார்வேயில் சால்பீட்டர் என்று அழைக்கப்படுகிறது? கால்சியம் நைட்ரேட்.